அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வினைத்தொகை. தொகைநிலை தொடர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே வேற்றுமை தொகை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வினைத்தொகை, அதுக்கப்புறமா பண்புத்தொகை. இது ரெண்டும் பார்த்துருவோம். சரி, வினைத்தொகை. வினைத்தொகையில் வினை அப்படின்னா செயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது இந்த செயல் நடக்கக்கூடிய ஒரு தொடரில் 3 காலங்களும் எந்த இடத்துல மறைஞ்சு வருதோ அதுக்கு பேர் தான் வினைத்தொகை. அப்போது 3 காலங்களாகிய நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், 3 காலங்களும் நமக்கு மறைஞ்சு வரணும். அப்போ எப்படியெல்லாம் மறைஞ்சு வரணும், அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கணும்ல. சரி, எடுத்துக்காட்டோடு இப்போ நம்ம பார்க்கலாம். சுடுசோறு, சுடுசோறு, ஊறுகாய் எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த சுடுசோறில் 3 காலங்களும் மறைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ எப்படி மறைஞ்சு வந்திருக்கு? சுடுசோறுன்னு சும்மா பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல. இதை நம்ம விரித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுக்கின்ற சோறு, சுடும் சோறு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஸோ சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு. சுடும் சோறு எதிர்காலம் இல்லையா? சுடுகின்ற சோறு இப்போ சுட்டுக்கிட்டு இருக்கு, நிகழ்காலம். இன்னமே தான் சுட போகுது சோறு, அது எதிர்காலம். அப்போது 3 காலங்களும் இந்த சுடு சோத்துக்குள்ளே மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ மறைஞ்சு வந்ததுனால இது வினைத்தொகை ஆயிற்று. இடிகரை, இடிகரையில் இடிகரை, இடிக்கும் கரை, இடிக்கின்ற கரை அப்படின்னு சொல்லி 3ஆக நம்ம பிரிக்கலாம். ஸோ நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், 3 காலங்களும் இந்த வினைத்தொகைக்குள்ளே மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ வினை அப்படிங்கும்போது ஒரு செயல், செயலுக்குள்ளே 3 காலங்கள் மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் தான் வினைத்தொகை இல்லையா? அப்போ சுடுசோறு, ஊறுகாய், இடிகரை இது எல்லாமே வினைத்தொகைக்கு சரியான உதாரணங்களாக இந்த இடத்துல காட்டப்படுது. அடுத்ததாக பார்க்க போகிறது பண்புத்தொகை. பண்புத்தொகையில் ஒரு தொடரில் மை விகுதியும் ஆகிய அப்படிங்கிறது மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பண்புத்தொகை. மையும் மறைஞ்சு வந்திருக்கணும், ஆகியங்கிறது மறைஞ்சு வந்திருக்கணும். அப்போது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோடு நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா செந்தமிழ். செந்தமிழ் எப்படி நமக்கு இந்த இடத்துல பண்பு தொகையாக இருக்குது? செம்மையாகிய தமிழ். இதை நம்ம விரித்து பார்த்தோம் அப்படின்னா செம்மையாகிய தமிழ் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. அப்போது செந்தமிழ்னு பார்க்கும்போது ஒன்றுமே அதில் தெரியல, மையும் காணல, ஆகியதையும் காணல. ஆனால் விரித்து பார்க்கும்போது மை, ஆகிய ரெண்டுமே அந்த இடத்துல நமக்கு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போது செம்மையாகிய தமிழ் அப்படின்னு வர வேண்டியது செந்தமிழில் ஒன்றத்தையுமே காணல, அப்படியே இருக்குது. பைந்தமிழ், பசுமையாகிய தமிழ். அப்போது இந்த இடத்துல மையும் காணல, ஆகியவையும் காணல. செந்தமிழாகட்டும் பைந்தமிழாகட்டும் இது ரெண்டுலேயுமே மை, ஆகிய அப்படிங்கிற இந்த 2 உறுப்புகளுமே மறைஞ்சு வருது. அப்போது மை, ஆகிய அப்படிங்கிற உறுப்புகள் எந்த தொடரில் மறைஞ்சு வருதோ அதுக்கு பேர் தான் பண்புத்தொகை. வினைத்தொகையில் பார்க்கும்போது காலங்கள் மறைஞ்சு வருது, வேற்றுமை தொகையில் பார்க்கும்போது வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வருது. ஐயால் கூ இன்னது கண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சு வேற்றுமை தொகையில். வினை தொகையில் நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் 3 காலங்களும் மறைஞ்சு வந்துச்சு வினை தொகையில். பண்பு தொகையில் மை, ஆகிய அப்படிங்கிற அந்த உறுப்புகள் மறைஞ்சு வருது. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தொகை அப்படின்னா மறைந்து அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம். ஸோ இதில் இந்த 3 வகைப்பாட்டிலையுமே இந்த 3 வகைப்பாடு எது எது? இப்போது வேற்றுமை, வினை, பண்பு.
இந்த 3 வகைப்பாட்டிலையுமே அதற்கான உறுப்புகள் மறைஞ்சு வருது. அப்போ மறைஞ்சு வந்ததுனால இது எல்லாமே தொகைக்குள்ளே அடங்கிருச்சுது. ஸோ தொகைநிலை தொடர்.